அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை. இன்று பார்க்க போகும் தலைப்பு, ராசி பலன்கள் மட்டும் பார்ப்பது முட்டாள்தனம். ஏனென்றால் ராசி பலன் என்பது ஒரு குறைந்த சதவீத பலன்களை மட்டுமே ராசி பலன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். அனைவரும் என்ன நினைக்கிறார்கள்? இந்த ஜோதிடத்தை பற்றி தெரியாதவர்கள் கேலண்டரில் உள்ள தன்னுடைய ராசியை மட்டும் தெரிந்து கொண்டு கேலண்டரில் ராசி பலன் பார்த்து கொண்டிருப்பார்கள். டிவியில் ராசி பலன் பார்த்து அதுதான் முழுவதும் 100% பலன் என்று எண்ணிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுவார்கள். அதில் அந்த 100% பலன் இருக்குது என்று நம்பி அதில் நடக்காது, அந்த ராசி பலன் அவங்களுக்கு நடக்கவில்லை என்றால், 100% பலனும் நடக்கவில்லை என்றால் ஜாதகமே, அந்த ஜோதிடமே பொய் என்று நினைத்துக் கொள்வார்கள். இப்படிதான் ஒரு 70% மக்கள் இருக்கிறார்கள், ராசி பலனை மட்டுமே பார்த்து கொண்டு. ஆனால் வெறும் ராசி பலனை மட்டும் பார்ப்பது மிகவும் பெரிய முட்டாள்தனம். ஏனென்றால் ராசி பலனில் 20 முதல் 30% பலன் மட்டுமே உள்ளது. ஒரு மனிதனுடைய 20% பலனும் குறைந்தபட்ச 20% பலனும் அதிகபட்ச 30% பலன் மட்டும்தான் ராசி பலனில் உள்ளது. எனவே ராசி பலன் மட்டும் பார்ப்பது நம்முடைய ஒரு தனி மனிதனுடைய 100% பலனை அறிந்து கொள்ளவே முடியாது. குறைந்தபட்சம் 20% பலனையும் அதிகபட்சம் 30% பலன் மட்டும்தான் ராசி பலன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இனிமேல் யாரும் வெறும் டிவியில் வரக்கூடிய ராசி பலனை மட்டும் பார்த்து கொண்டு, கேலண்டரில் உள்ள ராசியை மட்டும் பார்த்து கொண்டு இருக்காதீர்கள். அது உங்களுடைய முழுவதுமான பலனை தெரியாது. அதன் மூலம் ஒரே 20 முதல் 30% பலன் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும். மீது 70% பலன் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய பிறந்த டேட் ஆஃப் பர்த், பிறந்த நேரம், பிறந்த ஊர் வைத்து உங்களுடைய ஜாதகத்தை ஜோதிடரிடம் சென்று ஜாதகத்தை எழுதி, அந்த ஜாதகத்தின் மூலமாக தான் தசாபுக்தி அந்தரம், லக்ன அடிப்படையில், லக்னம் தான் உயிர், லக்ன அடிப்படையில் தசாபுக்தி அந்தரம் அடிப்படையில் மீது 70% பலனை உங்களுக்கு என்னென்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே ராசி பலன் மட்டும் பார்ப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம். லக்னப்படி ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து பலன் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் ஜோதிடரை அணுக வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.